Hello friends, in this video I am going to give a short notes on cultural studies, a field of academic study that finds its origins in the Birmingham Center for Contemporary Cultural Studies, UK. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு அகடமிக் ஃபீல்ட் ஸ்டடியாக இருந்திருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பிர்மிங்ஹம் சென்டர் ஃபார் கான்டெம்ப்ரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ், யுனைடெட் கிங்டமில் பிர்மிங்ஹம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி இருந்திருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் அகடமிக் ஸ்டடியாக எதை வச்சுருந்துருக்காங்கன்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வச்சுருந்துருக்காங்க. இதுதான் கல்ச்சுரல் ஸ்டடீஸுடைய ஆரிஜினாக இருந்திருக்குது. ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸோடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் வந்துச்சுன்னா, இட்ஸ் ஆரிஜின் இன் தி பிர்மிங்ஹம் சென்டர் ஃபார் கான்டெம்ப்ரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அண்ட் தி ஒர்க் ஆஃப் critics like Raymond Williams, Richard Hoggart and later by Stuart Hall, Tony Bennett and others. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பற்றி யாரெல்லாம் அவங்களோட ஒர்க்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரேமண்ட் வில்லியம்ஸ், ரிச்சர்ட் ஹாகர்ட் அண்ட் லேட்டர் பை ஸ்டூவர்ட் ஹால், டோனி பென்னட் அண்ட் அதர்ஸ். தென் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இஸ் எ டிசிப்ளின் பிட்வீன் டிசிப்ளின்ஸ். கல்ச்சுரல் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டிசிப்ளின் பிட்வீன் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கல்ச்சுரல் ஸ்டடீஸை டிசிப்ளின் பிட்வீன் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கல்ச்சுரல் ஸ்டடீஸில் வந்து பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்டை பற்றி மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இன்வால்வ்ஸ் ஆல் த ஃபீல்ட்ஸ். எக்ஸாம்பிள் மார்க்சிசம், ஃபெமினிசம், தென் ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி, எல்லா சப்ஜெக்டை பற்றியுமே கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். தென் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். கல்ச்சுரல் ஸ்டடீஸோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தி ப்ராசஸ் பை விச் பவர் ரிலேஷன் பிட்வீன் அண்ட் வித்தின் த குரூப்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஆர்கனைஸ் கல்ச்சுரல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் தியர் மீனிங். கல்ச்சுரல் ஸ்டடீஸோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பவர் ரிலேஷன் பிட்வீன் எ ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளார பவர் ரிலேஷன் என்ன மாதிரியான வேலையை செஞ்சுருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறதுல தான் கல்ச்சுரல் ஸ்டடீஸுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. எக்ஸாம்பிள், இப்போது எலைட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை கிளாஸ் பீப்புள், அவங்க வந்து எது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்ஸ், எது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக், சினிமா, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாத்தையும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? தென் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்போர்ட்ஸ் கபடி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் இருக்கக்கூடியங்க கபடி ஒரு இன்டர்நேஷ்னல் கேமாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் கண்டிப்பாக நினச்சாங்கன்னா கபடி வந்து கிரிக்கெட் மாதிரியே ஒரு இன்டர்நேஷ்னல் கேமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஹை கிளாஸ் பீப்புள் எந்த ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸாக இருக்கும். ஓகே, அது வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் நான் எலைட் பீப்புள் வந்து ரொம்ப ஹையாக நினைக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வர்றது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கும். இதன் மாதிரியான விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் கல்ச்சுரல் ஸ்டடீஸோடைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. கல்ச்சுரல் ஆர்டிஃபேக்ட்ஸ். கல்ச்சுரல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஃபுட் ஹேபிட்ஸ், மியூசிக், சினிமா, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அண்ட் செலிப்ரிட்டி கல்ச்சர், இதெல்லாத்தையும் தான் கல்ச்சுரல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எலைட் கிளாஸ் பீப்புள் என்ன ஃபுட் சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட் வந்து ஒரு பெரிய ஃபுட் மாதிரியும், நான் எலைட் கிளாஸ் பீப்புள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டுக்கு வந்து அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. சேம் லைக் மியூசிக், சினிமா, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அண்ட் செலிப்ரிட்டி கல்ச்சர். What culture has meant before? So before, okay, in pastல கல்ச்சருக்கான மீனிங் என்ன இருந்திருக்குது? கல்ச்சர் derives from the word cultura and culture, meaning to cultivate. To cultivate அப்படின்ற மீனிங் தான் கல்ச்சர் கொடுத்துருந்துருக்கு. It also meant to refer to honor and protect.
By the 19th century in Europe, it meant the habits, customs, and tastes of the upper classes, also known as the elite. 19th centuryல கல்ச்சரோட மீனிங் என்னவா இருந்திருக்குன்னா, பர்டிகுலர்லி இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்பர் கிளாஸ் ஆர் எலைட் அவங்களுடைய ஹேபிட்ஸ், கஸ்டம் அண்ட் டேஸ்ட் இதை ரெஃபர் பண்ணுறது தான் கல்ச்சர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. What culture means now in cultural studies. இப்போ cultural studiesல கல்ச்சருக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, culture is the mode of generating meanings and ideas. cultural studiesல கல்ச்சர் எப்படி பார்க்குறாங்கன்னா, mode of generating meanings and ideas. மீனிங் அண்ட் ஐடியாஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய மோட் தான் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கல்ச்சுரல் ஸ்டடீஸில் ப்ரெசன்ட் டே டைமில் பார்க்குறாங்க. This mode is a negotiation over which meanings are valid. இப்போது இந்த கல்ச்சர் என்ன பண்ணுதுன்னா, யாரோட மீனிங் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி ஒரு நெகோஷியேட் பண்ணுது. மீனிங்ஸ் ஆர் கவர்ன்டு பை பவர் ரிலேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மீனிங்ஸ் எல்லாம் எப்படி கவர்ன் பண்ணப்பட்டிருக்குன்னா, பவர் ரிலேஷன். யார் பவரில் இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மீனிங் தான் ஸ்டாண்டர்ட் மீனிங்காக இருந்துகிட்ருக்குது. எலைட் கல்ச்சர் controls meaning because it controls the terms of the debate. Non-elite views on life and art are rejected as tasteless, useless, or even stupid by the elite. Elite class people உடைய ideas, அவங்களுடைய டேஸ்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னும், நான் எலைட் கிளாஸோடைய லைஃப், அவங்களோட வியூ, அவங்களுடைய ஆர்ட் எல்லாம் டேஸ்ட்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. Popular culture. Cultural studies looks at mass or popular culture and everyday life. Popular culture is the culture of the masses. Popular culture அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா, culture of the masses. Majority of people எதை வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பாப்புலர் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. It is the culture of the everyday life of the larger number of people. Larger number of people அவங்களோட எவ்ரிடே லைஃப்பில் எதை வந்து கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்களோ that is defined as popular culture. In the 1950s and the 1960s, a change in focus came about in cultural analysis. Before 1950 and 1960s, பாப்புலர் கல்ச்சருக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை கிளாஸ் பீப்புள் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேஸ்ட், அவங்களோட ஐடியா, அவங்களோட மியூசிக்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 1950s and 1960s தான் வந்து பாப்புலர் கல்ச்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்காலர்ஸ் started talking popular culture seriously after 1950s தான் ஸ்காலர்ஸ் வந்து பாப்புலர் கல்ச்சரை பற்றி ரொம்ப சீரியஸாக வந்து இஷ்யூஸ்லாம் டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. In 1969, the Department of Popular Culture at Bowling Green University, USA, launched the Journal of Popular Culture. So, 1969ல பவுலிங் கிரீன் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏ ஒரு ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜேர்னல் ஆஃப் பாப்புலர் கல்ச்சர். த ஜேர்னல் கேரிட் எஸ்ஸேஸ் ஆன் Spider-Man comics, rock music, amusement park, the detective film and other such forms of popular culture. It is in popular culture studies that cultural studies find its first moments. ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸில் பாப்புலர் கல்ச்சருக்கு ஃபர்ஸ்ட் எப்போ இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, பவுலிங் கிரீன் யூனிவர்சிட்டியில் லான்ச் பண்ண ஜேர்னலில் தான் வந்து பாப்புலர் கல்ச்சருக்கு ஒரு மெயின் பிளேஸ் அவங்களுக்கு கிடைச்சிருந்துருக்குது. Cultural studies argues that culture is about the meaning a community or society generates. This process is not easy as those in power seek to control meaning. Cultural studiesல culture அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, the meaning which is produced by a community or society. ஒரு சொசைட்டியாக இருக்கக்கூடியவங்க, ஒரு கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் த பீப்புள் எதை வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்லி
ப்ரொடக்ட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொடக்ஷன் தான் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கல்ச்சுரல் ஸ்டடீஸில் ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்படி மாசஸ் ஆஃப் பீப்புள் சொல்கிறத கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறது இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப் பிகாஸ் த ப்ராசஸ் இஸ் நாட் ஈஸி as those in power seek to control the meaning. யார் பவரில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து many of people ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மீனிங் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்பாங்க. Popular culture is the set of practices, artifacts and beliefs shared by the masses and is constituted by the everyday life of the masses. The food habits, fashion, forms of transport, the music, the reading habits, the spaces they occupy and traverse. And the next term in cultural studies is the production and conception of culture. Cultural studies believes that the culture of a community includes various aspects: economic, ideological, erotic and political. Cultural studies therefore aims to include all these in its ambit. It seeks to understand how particular objects acquire meaning and value in a society or community. Culture is not a natural thing, it is produced. ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸோடைய பிலீஃப் என்னவா இருந்திருக்குன்னா எக்கனாமி, ஐடியாலஜி, பொலிட்டிக்கல் இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து கல்ச்சர். கம்யூனிட்டி, எக்கனாமிக், ஐடியாலஜி அண்ட் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் ஒரு கம்யூனிட்டி. இதெல்லாம் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆகி ஒரு ஃபார்மாக இருக்குதோ அதுதான் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கல்ச்சர் இஸ் நாட் ஏ நேச்சுரல் திங், இட் இஸ் ப்ரொடியூஸ்டு. கல்ச்சர் அப்படின்றது ஒரு நேச்சுரல் திங் கிடையாது, இட் இஸ் ப்ரொடியூஸ்டு. கல்ச்சர் அப்படின்றது ஹியூமன் பீயிங்கால் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது தான் கல்ச்சர். கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தி ப்ரொடக்ஷன் அண்ட் கன்செப்ஷன் ஆஃப் கல்ச்சர். தென் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து எதில் அவங்களுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்செப்ஷன் ஆஃப் கல்ச்சர். யார் கல்ச்சரை ப்ரொடியூஸ் பண்ண கல்ச்சரை யார் அது கன்செப்ஷன் பண்ணுறது, யார் அதை வந்து உபயோகிச்சுட்ருக்குறாங்க. The production and the conception of culture is linked to matters of class, matters of economy, matters of representation. So production and conception of culture. Production of culture and conception of culture எதனோட லிங்க் ஆயிருக்குன்னா matter of class. Who decides on what is produced? கல்ச்சர் அப்படின்றது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா. மேட்டர்ஸ் ஆஃப் எக்கானமி, ஹூ கேன் அஃபோர்ட் இட், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார் அதுக்கு அஃபோர்ட் பண்ணுறாங்க. தென் மேட்டர்ஸ் ஆஃப் ரீப்ரசன்டேஷன், ஹவு இஸ் த ஆர்டிஃபேக்ட் மார்க்கெட்டட் ஆர் ப்ரெசன்டட். அவங்க ப்ரொடியூஸ் பண்ண விஷயத்தை எப்படி அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரனுக்கு ப்ளே திங்காக எந்த ஒரு டாலை வேணாலும் நம்ம என்ன பண்ணலான்னா கொடுத்தா அவங்க ப்ளே திங்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி எல்லா சில்ட்ரனுமே வந்து என்ன மாதிரியான டால் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா டெடி பேர், பார்பி அந்த மாதிரி டால்ஸ் தான் வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணி ப்ளே திங்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தோன்னா அந்த டெடி பேர் அண்ட் பார்பி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அதை மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை மார்க்கெட் பண்ணுறதுனால மெஜாரிட்டி ஆஃப் ஆட்ஸ் எல்லாமே டெடி பேர் பற்றியும் தென் பார்பி டால் பற்றியும் கொடுக்கறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா டெடி பேர் தான் பெஸ்ட்டு ப்ளே திங், பார்பி தான் பெஸ்ட்டு ப்ளே திங் சொல்லி நம்ம வந்து சில்ட்ரனுக்கு வந்து ப்ளே திங்காக நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் ஹை கிளாஸ் பீப்புள் எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், எதை வந்து கன்செப்ஷன் பண்ணணும், லோ கிளாஸ் பீப்புள் ஐ மீன் மிடில் கிளாஸ் பீப்புள் எதை கன்செப்ட் பண்ணணும்னு சொல்லி ஹை கிளாஸ் பீப்புள் டிசைட் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து நம்ம கன்செப்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்பியை தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம சில்ட்ரனுக்கு எல்லாம் ப்ளே திங்காக பார்பி அண்ட் டெடி பேரை வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம். Together, these three coalesce into a larger theme in cultural studies: matter of class, matters of economy and matters of representation. All these three, இந்த த்ரீ திங்ஸுமே வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸில் ஒரு மேஜர் தீமாக இருந்திருக்குது. The production and conception of culture is linked to power and identity. So production and conception of culture is linked to power and identity. The production and conception of cultural artifact defines one's identity.
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு தான் நம்மளோட ஐடென்டிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. But the production and the consumption of artifacts depends on the ability to do so and the ways in which these artifacts have been marketed and sold. In short, culture is a product that is made, marketed and consumed. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கல்ச்சர் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட். அது வந்து ஒரு நேச்சுரல் திங் கிடையாது. அது ஒரு ப்ராடக்ட், சம்திங் யாரோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தென் அதை மார்க்கெட் பண்ணுறாங்க. அதை யார் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹை கிளாஸ் பீப்புள் வந்து டிசைட் பண்ணி கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஓகே இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் கல்ச்சரல் ஸ்டடீஸ்க்கான இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். தென் கம்மிங் வீடியோஸில் வந்து அதனுடைய ஆரிஜின், தென் கிரிட்டிக்ஸ், தென் அதில் வேறு என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது கம்மிங் வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். If you find this video is useful, kindly please share, subscribe, like and comment. Thank you.